புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நாம் இரண்டும் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். கர்த்தாவே, இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பிறருக்கு அறிவிக்கத்தக்கதாக நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. முதல் வரிய வாசிங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? வாரத்துல ஒரு நாள் அவர் நடத்தினா போதும். அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் அவர் நம்மளை நடத்தினா போதும் நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நித்தம் அவர் உன்னை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நித்தம் தேவன் நடத்தப்படுகிற போது, தேவனால் நீ நடக்கிற போது உனக்கு கிடைக்கிற அனுபவம் வேறு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவனால் நடத்தினால் தேவன் ஒரு நோக்கம் வைத்து உன்னை நடத்துவார். இப்ப நானா நடந்தா நான் ஒரு நோக்கம் வச்சிருப்பேன் இல்லையா? அல்லேலூயா. எந்த நோக்கம் நிறைவேறும் என்றால் தேவனுடைய நோக்கம் மாத்திரம் தான் நிறைவேறும். எது நிலைத்திருக்கும் என்றால் தேவனுடைய சித்தம் மாத்திரம் தான் நிலைத்திருக்கும். வேற எதுவும் நிலைத்திருக்காது. இந்த உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள், எத்தனை அதிசயம் இருக்கு? நமக்கு தெரிஞ்சது 7. ஆமென். நமக்கு தெரியாத ஏராளமான ரகசியங்கள் மண்ணுக்குள்ளும் தண்ணீருக்குள்ளும் புதைந்து கிடக்கிறது. அல்லேலூயா. பாபிலோன் தொங்கும் தோட்டம் ஒரு அதிசயம். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது. ஆனால் எதுவும் நிலைத்திருக்க முடியவில்லை. இயேசு ஒருவர் மாத்திரமே நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருக்கலாம், இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் உனக்காகவும் எனக்காகவும் நாம் பாவியாய் இருக்கும்போது, எப்போது பாவியாய் இருக்கும்போது நீதிமானாகிய தேவன் ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நாமம் நிலைத்திருக்கிறது. இப்ப தேவன் நடத்துவதற்கு, தேவனால் நடத்தப்படுவதற்கு ஒரு சில திட்டங்கள் தேவை. ஒரு சில திட்டங்கள் தேவை. இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துல நமக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார். ஆமென். அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் தலைமையாக இருப்பார் இல்லையா? 2 பேர் வாத்தியா இருந்தால் அதுல ஒரு ஆள் ஹெச்சமா இருப்பான். பாத்துருக்கீங்களா? அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம். ஒரு சபையில நீ இருக்கும்போது அந்த சபையின் மூலமாக ஊழியக்காரர் வழியாக உன்னை நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, சோதரம் ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24:48. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவன் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உன்னை நடத்தும் போது நேராக நடத்துவார். உன் தேவை எதுவோ அதற்கு நேராக நடத்துவார். உன்னுடைய திட்டம் எதுவோ அது சரியாகும்படி நடத்துவார். அல்லேலூயா. அது சொல்றாருல, எப்படி நடத்தி வந்தாரு? நேர்வழியாக நடத்தி வந்தார். எந்த சிரமமும் அந்த பாதையில் இல்லை, எந்த பிரச்சனையும் அந்த பாதையில் இல்லை, எந்த போராட்டமும் அந்த பாதையில் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே செல்லு இருக்கு இல்லையா? கூகுள் மேப் போட்டு இங்க இருந்து டெல்லிக்கு போறதுக்கு மேப் எடுக்கலாம்.
எடுக்கலாமா? அதுல இத்தனை இடத்துல டிராபிக் இருக்குன்னு போது கொண்டு காட்டிடுவான் இல்லையா? இவங்க காலத்துல என்ன இருந்திருக்கும்? அல்லேலூயா. வழியில போகும்போது வழியை ஒருத்தனை கேட்டு போகணும், அவன் சொல்ற வழியை நம்பி போகணும். இதுதான் நிலைமை இல்லையா? எந்த ஒரு டெக்னாலஜி அவங்க கிட்ட கிடையாது. ஆனா பயங்கரமான டெக்னாலஜி அவங்க கூட இருந்தது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றான், என்னை எங்க எப்படி கொண்டு வந்தாரு? நேர்வழியா என்னை நடத்தினார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய முடியாம போனது காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அங்க எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. எப்படி? எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. தேவனுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்தால் தேவன் உன்னை சரியான வழியில நடத்துவார். இப்ப நம்ம படிக்கிறதுக்கே பாருங்களேன், என்ன கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிடுவோம். என்ன கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிடுவோம் இல்லையா? இப்ப நம்மலாம் சொல்றோம், நம்ம படிக்கிற காலத்துல +2 முடிச்சுட்டாலே ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. உண்டா இல்லையா? அல்லேலூயா. பெண்கள்லாம் 10th முடிச்சுட்டா அது காலேஜ் முடிச்சதுக்கு சமம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கொண்டு நம்ம காலத்துக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன சொன்னாங்க? டிகிரி வேணும். இப்ப டிகிரி எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா? கையில கட்டுற வாட்ச் மாதிரி ஆயிப்போச்சு. எப்படி? கையில கட்டுற வாட்ச் மாதிரி ஆயிப்போச்சு. ஒவ்வொருத்தரையும் கேட்டு பார்த்தா 5 டிகிரி 6 டிகிரி வச்சிருக்கான். எப்படி? 5 டிகிரி 6 டிகிரி வச்சிருக்கான். வேலை என்னடான்னு கேட்டா இல்லைங்கிறான். படிக்கிறது தான் வேலையா வச்சிருந்திருப்பான் போல. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் உன்னை நடத்துகிற பொழுது அந்த நடத்துதலிலே வாழ்வாதாரம் மறைந்திருக்கும், ஆசீர்வாதம் மறைந்திருக்கும், சுகம் மறைந்திருக்கும், விடுதலை மறைந்திருக்கும், பரிசுத்தம் மறைந்திருக்கும், அதோடு கூட ரட்சிப்பும் கூட. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றான், என்னை எப்படி நடத்திட்டு வந்தாரு? நான் எங்க இருந்து கிளம்பினோ, என்ன நோக்கத்துக்காக கிளம்பினோ, அந்த நோக்கம் என் கண் முன்னே என் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அதனாலதான் நேர் வழியா என்ன செய்தாராம்? நடத்தினார். இதுவரைக்கும் இந்த 52 வாரம் கர்த்தர் நம்மளை நேர் வழியாகத்தான் நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எப்படி நம்மளை நடத்தியிருக்காரு? நேர் வழியா நடத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதனாலதான் சுகத்தோடு பலத்தோடு நாம் சமாதானத்தோடு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனையோ பேரு டவுனுக்கு போயிட்டு வரேனவன் வரல, தெரியுதா? ஊருக்கு போயிட்டு வரேனவன் வரல. ஆமென். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் பாதுகாப்பை தேவன் தந்து வைத்திருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. அசலாம் என்னை என்ன செய்தார் அவரே? நேர்வழியாய் 40வது வசனத்தை வாசிக்கிறதுல, அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும். அல்லேலூயா. தேவன் நடத்தும் போது அவருக்கு சாதகமாக உனக்கு லாபகரமான ஒரு வாழ்வியை தான் தேடி தருவார். புரியுதுங்களா? அல்லேலூயா. உனக்கும் அது சாதகமா இருக்கணும், அது அவருக்கும் என்ன செய்யணும்? பிடித்திருக்கணும். அவர் நடத்துதல் அப்படிதான் இருக்கும். அவர் நடத்துதல் அப்படித்தான் இருக்கும். அதான் சொல்றாரு, நான் வழிபடுகிற கர்த்தர் உன்னோடு யார் கூட வந்திருக்கிறது? ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார். அதனாலதான் தூதன் சொல்றான், ஏன்னா அவன்கிட்ட எல்லா மேப் இருக்கு. ஆமென். அவன்கிட்ட எல்லா மேப் இருக்குது. அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறது கூகுள் மேப் மட்டும் தான். அவன்கிட்ட 3D மேப் இருக்கு. இங்க இருந்து பரலோகத்துக்கு நேரா எப்படி போலாம்? ஆமென். நேரத்துக்கு எப்படி நேரா போலாம்? அல்லேலூயா. ஊருக்கு எப்படி போலாம்னு அவன் என்ன செய்யுது? 3D மேப்பே இருக்குது. எந்த டைமென்ஷன்ல பார்த்தாலும் படி தெரியும். அல்லேலூயா. அப்படியான கர்த்தர் என்ன செய்தாரு? கூட அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப அது எதை குறிக்கிறது? நீ ஒரு சபையில இருக்கும் போதுதான் இதை தேவன் செய்ய போதுமான
இப்ப இவன் யார் இருந்து போறான்? ஆபிரகாம் இருந்து போறான். அல்லேலூயா. ஆபிரகாம் என்பது ஒரு சபை. ஆபிரகாம் என்பது ஒரு சபை. நீ சபையில இல்லாம நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம் பாஸ்டர், நான் கர்த்தரையே நேர்ல பார்ப்போம் பாஸ்டர், பிரயோஜனம் இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அண்ட சராசரத்தை உண்டாக்கின கர்த்தர் தான் இல்லையா? வாரத்தின் முதல் சோதரம் 7ஆம் நாள் எங்க போய் உட்கார்ந்திருப்பாரு? அல்லேலூயா. அதுதான் வழி, அதுதான் வழிகாட்டுதல். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, நான் வழிபடுகிற கர்த்தர் என்ன செய்வாரு? உன்னோடு தன்னுடைய தூதனை அனுப்பி உனக்கும் அவருக்கும் லாபகரமான வாழ்வியலை தேடி தருவார். இன்னைக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், எனக்கு மாத்திரம் நல்லா இருந்தா போதும். நீங்க என்ன பாருங்களேன், அநேகர் பெண் பார்க்கும்போது சொல்லுவாங்க, எப்படி பொண்ணு பார்ப்பான்? அல்லேலூயா. எங்க பேச்ச கேட்டா போதுங்க, அது எவன் பேச்சை கேட்க. எப்படி முதல்ல அப்படிதான் சொல்லி போவோம், என் பேச்சை கேட்டா போதும். பொண்ணை பார்த்தோம் நல்ல லட்சணமா இருக்குது, ஆமே. மாப்பிள்ளைய பார்த்தோம் நல்ல லட்சணமா இருக்காரு, அப்படியே கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம், நாத்தனா இருக்கா, வசதி வாய்ப்பு இருக்கா. நீ தேவ சித்தம் நிறைவேறாமல் தடுமாறுவதற்கு காரணம் என்ன? அதுல 10வது வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. தேவன் தன் கரத்துல வச்சிருக்காருங்க, தேவன் தன்னுடைய கரத்துல வச்சிருக்காரு. நீ அவர் சொல்ற பாதையில போனா எல்லாமே உனக்கு சொந்தமாகும், எல்லாமே உனக்கு சொந்தமாகும். இன்னைக்கு அவர் சொல்ற பாதையில நம்ம என்ன செய்யறது இல்ல, எல்லாம் விசாரிப்பான். பொண்ணு வீடு எப்படி இப்போ பாருங்களேன், பொண்ணு பார்க்கும்போதே ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் ஒரு முடிவு பண்ணிடுறான், மாப்பிள்ளை வீட்டுல யாரா இருக்க கூடாது, நாத்துனா இருக்கவே கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியாவும் இருந்தாலும் அவங்க கூட நேர்ந்து எப்படி தனியா போயிடணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்களேன், மாப்பிள்ளை ஒரு காட்டுல பொண்ணு ஒரு காட்டுல, அது தனியா போயிடுது. அது என்ன செய்யுது? ஏன் அதுல கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்ல, யாரையும் அது என்ன செய்யல, தேடிக்கல. அதனால அவங்களுக்கு அதை யாரும் சரி செய்து கொடுக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நடத்துவதிலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ வாழக்கூடிய வாழ்க்கை உனக்கு பிரயோஜனமா இருக்கும், பரலோகத்துக்கும் அது பிரயோஜனமாக மாறும். அல்லேலூயா. இப்ப அவர் உத்தரவாதம் பண்றார். 40வது வசனத்துல என்ன செய்றாரு? உத்தரவாதம் பண்றாரு. என்ன சொல்றாரு? நீ போ, பிரயாணத்துல யாரு கூட வருவா? தூதனை அனுப்பி. தேவ சித்தம் இருக்கிற இடத்துல எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. ஆமென். இப்போ ரெபோக்கால போய் யாரு பார்க்க போறது? எலியாசர் பார்க்க போறாரு இல்லையா? எலியாசர் போய் கேட்டாரா, நல்ல சம்பந்தம் கொண்டு வந்திருக்கேன், பொண்ணுக்கு 10 பவுன் போடு, புரோக்கராகி எனக்கு 2 பவுன், புரியுதுங்களா? கேட்டாரா? தேவ சித்தத்தில் இன்றைக்கு எதிர்பார்ப்பு உள்ளே நுழைந்து தேவ சித்தத்தை அழித்து விடுகிறது. தேவ சித்தத்தை இப்ப நீ தேவ சித்தத்தின்படி போற அப்படின்னா தேவன் உன்னை வாழ வைப்பா, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா. அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கலையா, அந்த பொண்ணு ஆனா வாரேன்னு சொல்லிச்சு. அது எவ்வளவு பெரிய கிருபை பாத்தீங்களா? இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்றாங்க? நேரா பார்த்துக்குது, 10லயும் வாட்ஸ்அப்லையும் பார்த்துக்குது. காலையில ஃபோன் பண்ணி கேட்குது, என்ன நைட்டு 12 மணிக்கு ஆன்லைன் காட்டுது, எப்படி நைட்டு 12 மணி வரைக்கும் என்ன காட்டுது? ஆன்லைன் காட்டுது.
இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா சண்டை. புரியுதுங்களா? 12 மணி வரைக்கும் ஆன்லைன் காட்டுது, உனக்கு எப்படிமா தெரியும் கேட்டா அதுக்கு பேர் தான் சண்டை. அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா லைனும் கட் ஆயிடுது, ஆன்லைன்ல ஆஃப்லைன். ஏன்? தேவ சித்தம் அங்க இல்ல. தேவ சித்தம் போகும்போது தூதன் கூட போனா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. போகும்போது திரும்பி வரும்போது ரெபெக்கா கூட வர்றா. இதாங்க தேவ சித்தம். இதான் தேவனுடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படிவதுடைய பிரதிபலன். நான் சபைக்கு வரேன் பாஸ்டர், நல்லது. எத்தனை வருஷமா வர? 25 வருஷமா வர. நீ உங்க வீட்டுல யாரும் வராங்களா? யாரும் என்ன செய்ய? யாரும் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இதுவரைக்கும் தேவ சித்தத்தை உன் கரத்தில் ஏற்றவில்லை. போகும்போது எலியாசர் கூட யாரு போனது? தூதன் போறான் இல்லையா? அப்ப தூதன் போனதுடைய பிரதிபலன் யாரு கூட வர்றது? ரெபெக்கா கூட வர்றாங்க. யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாது. ரெபெக்கா மாத்திரம் இல்ல, ரெபெக்காவுடைய தாதியும் கூட வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தின்படி நீ போகிற போது தேவன் உன் வழியை ஆசீர்வதித்தே தீருவார். அல்லேலூயா. நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு அந்த பழக்கம் இருக்கு. வாசிங்க யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 1:14. சாந்தும் செங்கலும் இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அதுக்கு மேல இருக்க வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ சோதரம். அதுக்கு மேல இருக்குல்ல 13வது வசனம், எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை யார் இவர்கள்? எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை நெருக்கிறார்கள், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். நீ உலகத்தை பார்த்துட்டு போன, அழகா பார்த்துட்டு போன, எனக்கு விருப்பம்ட்டு போன அப்படின்னா இதுதான் நடக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோன் அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தான்? என் கண்களுக்கு பிரியமானவர். எப்படி? என் கண்களுக்கு பிரியமானவர். ரெபெக்காவை பார்த்துட்டு ஈசாக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாரு? என் தாய்க்காக கொண்ட துக்கம் நீங்கினது. எப்படி? என் தாய்க்காக கொண்ட துக்கம். இதுதாங்க நீங்க சொல்லியிருக்கான், தாய்க்கு பின் தாரம். அதை யார் முதல்ல ஆரம்பிச்சது? ஈசாக்கு. அல்லேலூயா. இதான் தேவன் நடத்துகிற வழி. யார் நடத்துகிற வழி? தேவன் நடத்துகிற வழி. அதிலே வாழ்வியல் இருக்கும், அதிலே ஆசீர்வாதம் இருக்கும், அதிலே சமாதானம் இருக்கும், அதிலே சகிப்புத்தன்மை இருக்கும், அதிலே விடுதலை இருக்கும். அது எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் அது சரி செய்துவிடும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாருங்களேன், சொல்லுவாங்க யாருக்காச்சும் அசுத்தாவி பிடிச்சிருச்சு அப்படின்னா, வீட்டில் வந்து பிடிச்சி போகிற வழி வர்ற வழியில் பிடிச்சோமா, விசாரிச்சு பார்த்தோம்னா அது எனக்கேற்ற கலர் ட்ரெஸ் போட்டுருச்சு, அதனால எனக்கு பிடிச்சிக்கிச்சு, நான் கூடவே வந்துட்டேன் அப்படிமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எலியாசர் கூட்டிட்டு போகும்போது ஒரு ஆவியும் பிடிக்கல. ஆமென், அல்லேலூயா. காரணம் என்ன? நடத்துகிறவர் கர்த்தர். ஆமென். நடக்கிறது நானாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எகிப்தியரோடு அவர்கள் எகிப்தியரோடு கலக்க அவர்கள் வேலை எப்படி இருக்கிறது? கொடுமையாய் இருக்கிறது. வாழ்க்கை கசப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கை கசப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கதான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இன்னைக்கு வந்து பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னா நம்ம எங்க போகணும் தெரியுமா? கர்த்தர்கிட்ட தான் போகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் மாற எங்க போகணும் தெரியுமா? பார்வோன்ட்டே போகணும். எங்க போவான் தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு
சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீ இப்படி செய்கிறது என்ன? நீ இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்தே தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாம் அடிக்கப்படுகிறோம் என்று என்ன செய்யணும்? நீ யாருக்கு வந்து சொல்லணும்? இதுதான் விஷயம். நீ தேவனால் நடத்தப்பட்டா உன் கூட ரெபோக்கா அதுவா வந்துரும். யார் வந்துருவா? ரெபோக்கா உலக ஆசீர்வாதங்க. அதுக்கப்புறம் தான் யாரு வர்றது? ஏசா வர்றான். அதுக்கப்புறம் தான் யாரு வர்றது? யாக்கோபு வர்றான். தேவனுடைய ஆசீர்வாதமும் உலக ஆசீர்வாதமும் இணைந்து வருகிறது. ஹல்லேலூயா. இப்ப இவர்கள் யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள். யாருங்க? தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனங்கள். தேவனால் நடத்தப்படுவதை விட இந்த உலகத்தினால் நடத்தப்படுவது பாக்கியம் என்று நினைத்தவர்கள். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் இருக்குதுங்க, என்ன தெரியுங்களா? யாத்திராகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்களேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு இதான் தேவனுடைய பிளான். என்ன தெரியுமா? நீ பிறந்த இடத்துல இருந்து நீ பரலோகம் போகணும். நீ பிறந்த இடத்துல இருந்து எங்க போகணும்? கானானுக்கு போகணும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் நீ தேவன்கிட்ட போனா அவர் அப்படித்தான் நடத்துவார். நீ ஒரு ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா அவர் ஜெபம் தான் பண்ணுவார். இல்லையா? சுத்தமா முடியல அப்படின்னா அதுக்கும் ஜெபம் தான் பண்ணுவார். அதுக்கும் கல்யாண நாள் அப்படின்னா அதுக்கும் என்ன செய்வாரு? இதுதான் வழி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல எல்லாம் மறைந்து இருக்கிறது. இதுல எல்லாம் மறைந்து இருக்கிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்துவதற்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். தேவன் நடத்துவதற்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் எப்படி இருக்கிறது? அவர்கள் பரலோகம் போய் சேர வேண்டும். எங்க போய் சேரணும்? பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுதான் நோக்கம். அப்படி அந்த வழியில நடக்கும் போது அந்த வழிக்கு உத்தரவாதம் யார் கொடுக்கிறதுனா கர்த்தரே கொடுக்கிறார். இப்ப எலியாசருக்கு யார் கூட போனது? தூதன். திரும்பி வரும்போது யார் கூட வந்தது? எல்லா ஆசீர்வாதமும் கூட வந்துருது. எல்லா ஆசீர்வாதமும் இன்னைக்கு அநேக குடும்பம் பிரிஞ்சு போனது காரணம் என்ன? ஒண்ணு வீட்டுக்காரன் ஒத்து வரல, இல்லைன்னா வீட்டுக்காரன் ஒத்து வரல. இப்படிதான் சொல்றான் இல்லையா? கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷத்துல பிரிஞ்சு போனா கூட ஒரு லாஜிக் இருக்கு. 30 வருஷத்துக்கு அப்புறம் கூட இது நடக்கும். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 30. இன்னைக்கு விசுவாசம் சொன்னாரு. எத்தனையோ வருஷமா அவங்க என்னன்னா கர்த்தரை தேடினால் நிச்சயம் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. மெடிக்கலால முடியாது, மெடிக்கலால கர்த்தரால முடியும். ஆமென். பாருங்க, கேட்டாரா? நான் போறேன், யாரு கூட வருவா? தூதன் வருவான். தூதன் வந்ததுக்கு அடையாளமா ரெபெக்கா திரும்ப வர்றாங்க. ஹல்லேலூயா. ரெபெக்காவுக்கு ஈசா கொடுக்கிற சர்டிபிகேட் என்ன? தன் தாய்க்காக இருந்த துக்கம் நீங்கி அந்த வீடு ஆறுதல் அடைகிறது. இதுக்கு பேர் தான் கல்யாணம். இதுக்கு பேர் தான் சொல்றோம் ஆசீர்வாதம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் போது அவர்கள் எகிப்தியரிடத்தில் என்ன செய்கிறார்கள்? மீண்டும் 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 எப்படி மீண்டும் மீண்டும் யார் அடிக்கிறானோ அவன்கிட்ட போய் சரண்டர் ஆகிறது. யார் அடிக்கிறானோ அவன்கிட்ட போய் என்ன செய்யறது? சரண்டர் ஆகிறது. அதனாலதாங்க இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்துல சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? நியாயம் யார் பக்கம் இருக்கான்? நியாயம் இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கம் இருக்கான். ஆனா அடிக்கப்படுறது யாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே யாத்திராகம புத்தகத்திலே சோதர வாசிங்க 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம்
செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வழியில மாஸ்டர் பிளானே கர்த்தர் கையில இருக்கு. என்ன பிளான்? அதுல எல்லாமே இருக்கும். விரோதிகளுக்கு விரோதியாயும் உன் சத்துருக்களுக்கு விரோதி யாரு? யாராங்கன்னா இருக்கோம். ஆமென். நீ ஒரு வேலைக்கு போற, அந்த வேலையை ஏற்கனவே பார்த்தவனா இருக்கலாம் விரோதி. ஆமென். சத்துருனா அந்த கம்பெனியோட ஓனருக்கு எதிரியா இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த கம்பெனியோட ஓனருக்கு அவன் எதிரியா இருக்கலாம். அவன் என்ன நினைப்பான்? உங்க ஓனரே எனக்கு எதிரி. ஆமென். அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா எனிமி ஆயிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய போட்சான ஆட்களாய் இருந்தாலும், பலம் படைத்தவர்களாய் இருந்தாலும், அல்லது பதவி அந்தஸ்துல உயர்ந்தவர்களாய் இருந்தாலும், கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பாரானால் ஒன்று உனக்கு சேதமாய் இராது. ஹல்லேலூயா. சொல்றாரு, உன் சத்துருவுக்கு சத்துருவாயும் உன் விரோதிக்கு விரோதியாயும் நான் இருப்பேன். எப்போது? அவர் சொல்றபடி நடக்கிற போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்கு என்ன செய்யுமா? செய்ய வேண்டும். நீ கேக்குறமா? போன வாரம் என்ன பிரசங்கம் அப்படின்னா, பாஸ்டர் நான் நேத்து சொன்னதையும் மறந்துடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இதை பத்தி கேட்காதேன்னு அர்த்தம். நல்லா தெரியுதுங்களா? அதான் நம்ம இன்டைரக்டா சொல்லிடுறோம். நான் என்ன செய்வேன்? நேத்து சொன்னதையே அப்படின்னா நீ எத்தனை நாளைக்கு முன்னாடி சொன்னதை கேட்கிற? ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னதை கேட்கிற. அப்போ உனக்கு சும்மா நம்ம இன்டைரக்டா பதில் சொல்லியே பழகிருக்கோம் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை வாசியுங்கள், கர்த்தருடைய உபதேசத்துக்கு செவி கொடுங்கள். அப்போது உன் சத்துருவுக்கு அவர் சத்துருவாயும் உன் விரோதிக்கு அவர் விரோதியுமாய் எழும்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்கை என்ன செய்யணுமா? நன்றாய் கேட்டு, எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டம் ஆனாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கிற போது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அதைத்தான் எலியாசருடைய காலத்துல பார்க்கிறோம். அவன் போகும்போது தூதன் என்ன செய்யறான்? சத்துருவுக்கு சத்துருவாயும் விரோதிக்கு விரோதியாயும் போய் நிற்கிறான். ஹல்லேலூயா. திரும்பி வரும்போது இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக ரெபெக்கா கூட வர்றாங்க. ஹல்லேலூயா. ரெபெக்கா யாரை பார்க்கல? இப்ப ஈசாக்கை பார்க்காம நம்ம நம்பி வந்துட்டா யார் நம்பி வந்துடணும்? அந்த ஊழியக்காரன் நம்பி இருக்கணும் இல்லையா? இவனே ஆள் பார்த்தா எப்படி இருக்கான்? எப்படி இருக்கா? கொடூரமா இருக்கிறான் பாஸ்டர். ஆமென். இந்த ஆளு எப்படி இருக்கான்? கொடூரமா இருக்கான். அந்த மாதிரி நடிச்சுதான் வந்திருக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். உன் சத்துருவுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாய் என்ன செய்வாரு? இருப்பா. நீ ஒண்ணு யோசிக்க வேண்டியதில்லை. அவர் சொல்ற வழியில் என்ன செய்? பைபிளை படிங்க அப்படின்னு சொன்னா படிக்கணும். நம்ம அடுத்த பதில் என்ன வச்சிருக்கோம்? பாஸ்டர் புரியல. எப்படி? நீ படிச்சே புரியலன்னா பைபிள் காலேஜ் வச்சா அவனுக்கு புரியும். நல்லா தெரிஞ்சுக்கல. நீ படிச்சே உனக்கு என்ன செய்யல? புரியல. பைபிள் காலேஜ் போனா புரிஞ்சிருமா? முதல்ல படி, கர்த்தர் புரிய வைப்பா. ஹல்லேலூயா. நான் வேதத்தை வாசிக்கிற நாட்களிலே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ரகசியத்தை சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? வேதத்தை எடுக்கும் போது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி, கர்த்தாவே உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும் என்று சொல்லி ஜெபித்து படிப்பது உண்டு. இன்னொரு பழக்கம் இருந்தது. சோதரம் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது பரவாயில்ல, எனக்கு தெரியாத காரியங்களை பார்க்கும்போது ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருந்தார். என்ன தெரியுமா? இதை அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் இன்னும் வளரவில்லை. எப்படி? இதை அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் இன்னும் வளரவில்லை என்று சொல்லும் போது கர்த்தர் அதை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நடத்துவதிலே நீயும் நல்லா இருப்ப, அவருடைய நாமமும் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தரத்தில் வருவது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நடத்தப்படுகிற போது நீயும் கீர்த்தியுள்ள மனிதனாய் மாறுவாய், அவருடைய நாமமும் கீர்த்தியுள்ளதாகவே மாறும். அல்லேலூயா. நீ இஸ்ரவேலிடத்துல சொல்றோம், எகிப்துல போய் நின்னுகிட்டு எகிப்தில நீ கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. யார் போய் விசாரிக்கிறது? இஸ்ரவேலின் தலைவர்கள். ஆமென். யார் போய் விசாரிக்கிறது? போய் விசாரிச்சதுக்கு பதில் கிடைச்சா சாதாரண ஆள் போனா ஆகாதான், அவனே ஒரு முடிவு பண்ணிட்டான். யார் அனுப்பணும்? தலைவன் போனா சரியா பதில் வரும். என்ன பதில் வந்தது? அதிகமா தான் வேலை வந்தது. அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்துல வரும்போது உன் பிரச்சனைகளை அவர் எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. உன் பிரச்சனைகளை அவர் எடுத்து போடுகிறார். வாசிங்க 62ஆம் அதிகாரம் ஏசாயா 62:12 வாசிங்க. நாம் முடிக்க போகிறோம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதும் கைவிடப்படாத நகரம் என்றும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் நீ இருக்கிற இடமும் ஆசீர்வாதமாய் மாறும். எப்படி? நீயும் நீ இருக்கிற இடமும் அது அந்த இடத்துக்கு தான் அப்படி சொல்றாரு, கைவிடப்படாத நகரம் என்று. அல்லேலூயா. இதான் தேவன் நடத்துவது. யார் நடத்துவது? தேவன் நடத்துவது. தேவன் நடத்துகிற போது அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் தன்னுடைய தூதனை அனுப்புவார். தன்னுடைய தூதனை அனுப்புவார். என்ன சொல்லி அனுப்புவார் தெரியுமா? அவனுடைய சத்ருவுக்கு சத்ருவாய், விரோதிக்கு விரோதியுமா நில்லு, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புவார். அல்லேலூயா. நடத்தப்பட்டு பிறகு பாருங்களேன் சொல்றாரு, உனக்கு அவருக்கும் அது கீர்த்தியாக இருக்க வேண்டும். எப்படி? இன்னைக்கு அநேகம் சொல்லுவாங்க, நாங்கள் சபைக்கு போனோம் பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கல. என்ன நடக்கல? ஒண்ணுமே நடக்கல. ஆக கூடி கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ சுத்தமா அணிஞ்சுக்க நடக்கல. அதுதான் உண்மை. ஆமென். ஆனா இவன் சொல்றா, எனக்கு ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் குடும்பம் குடும்பமாய் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பமாய் வந்தவர்களை சமாதானத்தோடு நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பாதுகாப்பாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், நான் கைவிடப்படுகிறவனாய் அல்ல, நான் இருக்கிற இடம் கைவிடப்படுகிற இடமாய் இருக்காது. இதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவன் நடத்துகிற போது நித்தம் உன்னை நடத்தவர் ஆசைப்படுகிறார்.